ஆதார் அட்டை புதுப்பிக்க கால அவகாசம் மத்திய அரசு நீட்டித்துள்ளது. 14/12/2024 அன்று கடைசி நாள். ஆதார் கார்டை புதுப்பிக்க வழிமுறைகளை பார்ப்போம். முதலில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் பாரில் UIDAI போர்ட்டல் சர்ச் பண்ணுங்க. UIDAI.gov.in ஆதார் கார்டு அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் செய்யவும். பேஜ் லோட் ஆகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்க? லோட் ஆகி வந்தோடனே ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணுங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, டாக்குமெண்ட் அப்டேட் 14/12/2024 லாஸ்ட் டேட். அதுக்கு முன்னாடி நம்ம ஆதார் கார்டு வேலிடிட்டி செக் பண்ணணுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. செக் ஆதார் வேலிடிட்டி கிளிக் பண்ணுங்கள். என்டர் ஆதார் நம்பர். என்டர் கேப்சா. இப்போ எவனை வச்சு எடுத்துருக்காங்க. ப்ரொசீட். இது வந்துச்சு பாருங்கள், ஏஜ், மொபைல் நம்பர் எல்லாமே. இப்படி வந்தால் ஆதார் கார்டு அப்டேட் பண்ண தேவையில்லை. நான் உங்களுக்கு இன்னொரு ஆதார் கார்டு போட்டு கட்டுறேன் பாருங்கள். செக் ஆதார் வேலிடிட்டி. டூ 5-316-64 கேப்சா என்ட்ரி பண்ணணும். ப்ரொசீட். இப்போ பாருங்கள், திஸ் ஆதார் நம்பர் ரிக்வயர்ஸ் டாக்குமெண்ட். இப்படி வந்தால் நம்ம ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும். இப்போ எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டாக்குமெண்ட் அப்டேட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் போனால் உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியாதுங்க. பேக் வாங்க. லாகின் போங்க. ஆதார் நம்பர், கேப்சா, லாகின் வித் ஓடிபி வரும், என்ட்ரி பண்ணணும். ஓடிபி வந்துச்சு, லாகின் கொடுங்க. வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிடுது. லாகின் ஓடிபி போட்டு லாகின் ஆனோடனே டாக்குமெண்ட் அப்டேட்டை கிளிக் பண்ணுங்க.
இப்படி வரும். இப்படி வந்தோடனே நெக்ஸ்ட் கொடுக்கணும். இது ஒன்று நெக்ஸ்ட் கொடுக்கணுங்க. இந்த நம்ம அட்ரஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டுங்க. இங்கே டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இது பாருங்கள், டாக்குமெண்ட்டு ஜேபிஇஜி, பிஎன்ஜி அண்டு பிடிஎஃப். இங்கே பாருங்கள், செலக்ட் வேலிட் சப்போர்ட் டாக்குமெண்ட்டில் எக்கச்சக்க டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது தேவையோ செலக்ட் பண்ணி, நான் பேன் கார்டு செலக்ட் பண்ணுறேங்க. அதுக்கான டாக்குமெண்ட்டை இங்கே அப்லோட் பண்ணணும். அது பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட் அப்படியே தள்ளினாங்க கீழே செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். அதில் வந்து ஓட்டர் ஐடியா இல்லை ஓட்டர் ஐடியா செலக்ட் பண்ணுங்க. இந்த லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணுறேங்க. அதுக்கும் டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடுங்க. இவ்வளோ தாங்க ப்ரொசீஜர். தேங்க்யூ, வெல்கம்.